என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. கனி, என்ன காஃபியா டீயா என்ன கேட்டாங்க ஞாபகம் இல்லையே. சரி ஒரு தடவை கேட்டுட்டு போவோம். கனி, அதான் பிரியா போயிட்டா எல்லாம். இப்ப என்னன்னு சொல்லு. அப்பனா காஃபி எடுத்துட்டு வான்னு சொன்னது என்ன வெளியே துரத்துதுக்கா? அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து என்னையும் வெளியே துரத்துறீங்கல்ல. இருக்கு வாரேன். ஏதாவது பிரச்சனையா? வாயை திறந்து சொல்லு. பிரச்சனை எல்லாம் இல்லனே. இவளுக்கு என்ன பிரச்சனை? என்னை பார்த்து எதுக்கு பயப்படியா? நான் நின்னதுனால தான் அமைதியா இருக்கானு சஞ்சிக்கு இப்படி புரிஞ்சிருக்கும். என்ன பேசினாலும் நீ போனதும் என் காதுக்கு வரதான் போகுது. உன் பயத்தை போக்குறதுக்கு தான் என்கிட்ட காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. என் புருஷன்னா சும்மாவா? நான் உன்ட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன நடந்துன்னு சொல்லேன். கேளு. லவ் பண்றது தப்பா? என்ன கேட்ட? லவ் பண்றது தப்பான்னு கேட்டேன். கனி, நானும் பிரியாவுமே லவ் மேரேஜ் தான், தெரியும்ல. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றது தப்புன்னு சொல்லுவேனா? ஆனா நீ எல்லாம் நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்ததுக்கு அப்புறம் தானே உனக்கு அந்த மாதிரி வந்தது. அப்ப நீ பண்ணது தப்பு இல்ல. இது படிச்சதுக்கு யாராவது பண்ணா தப்பு தானே? படிக்க வயசுல படிக்கணும். சொல்ல வந்தது சொல்லு நீ. கனி, அது ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணானா? உன்கிட்ட தான் கேட்கேன். ஆமா, ஆனா இது உனக்கு எப்படி தெரியும்? அது அப்புறம் சொல்லேன். நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லல. என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொன்னாரு. மத்தபடி உன் பதில் எல்லாம் எனக்கு வேண்டாம். நீ காதலுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ நல்லா படி. ஆதி படிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு எங்க காலேஜ்ல தான் வேலை பார்ப்பாராம். அந்த டைம்ல உங்க வீட்டுல வந்து நான் பேசேன். அதுக்கு பிறகு நான் வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சா போதும். அது வரைக்கும் எஸ்ஸா நோவா எதுவுமே யோசிக்காத அப்படின்னாரு. அப்புறம் என்ன, உனக்கு தெளிவா தானே பேசியிருக்கான்? தெளிவா தான் பேசினாரு. படிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு எங்க வீட்டுல வந்து பேசினாலும் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்? நாங்க எங்க, ஆதி வீட்டுல உள்ளவங்க எங்க? என்ன உனக்கு தெரியுமா? எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா, நம்ம இடம் தெரிஞ்சு இருக்க இடம் தெரியாம இருந்துட்டு போனோம். எங்க அப்பட எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா, கனி போட்டிருக்க கொலுசு, பிறகு கனிக்கு 2 காப்பு, அதுக்கப்புறம் ஒரு கம்மல், கனி போட்டிருக்க செயின், இதை தவிர நம்ம கனிக்குன்னு ஒண்ணுமே சேர்த்து வைக்கல அப்படின்னு எப்பவும் புலம்பிக்கிட்டே இருப்பாவ. நாளைக்கு எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இதுல ஆதி வீட்டுல உள்ளவங்களுக்கும் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் எப்படி ஒத்து போகும்? அவங்க எல்லாம் எங்க அண்ணன், நாங்க எல்லாம் எங்க? அப்படியே ஆதி இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியம் அப்படின்னு எங்க வீட்டுல பேசினாலும் பணக்காரங்க எல்லாரும் எப்பவும் ஒன்னே மாதிரி இருப்பாங்களா? காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு தானே இருப்பாவ. அப்போ உனக்கு அதையே பிடிச்சிருக்கு. உன் பேட்ச்லயே தெரியுது உனக்கு அதையே பிடிச்சிருக்கு. ஆனா பயப்படியா? இப்படியே விட்டா நீ படிப்பை தான் கோட்டை விடுவ. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேனே. உனக்கு ஞாபகம் இருக்கா? பிரியாக்கா கூட முதல்ல உன்கிட்ட பேச மாட்டா. ஆனா நீ என்கிட்ட பேசிதான் பிரியாக்காவே கரெக்ட் பண்ண. முதல்ல எனக்கு தோணும், இந்தால பிரியாக்கா காண்டி தான் நம்மகிட்ட நல்லா பேசிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி உனக்கு என் மேல ஒரு பாசம் உண்டுல. ஐயே, அப்படி எல்லாம் கிடையாது. அப்படியா? அப்படி பாசம் இல்லாததுனாலதான் ஆதி வீட்டு முன்னாடியே போய் விசாரிச்சியா? தெரிஞ்சு போச்சா? நீ விசாரிச்சது ஆதிக்கே தெரியும். அவனுக்கே தெரியுமா? எப்படி? டெய்லி எங்களை கூட்டு வரதுக்கு வர உன் கார் அவருக்கு தெரியாதா? சரிதான், அப்பயும் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, இப்ப நீ என்ன முடிவெடுக்க போற? அதான் ஆதி 2 வருஷத்துக்கு எனக்கு எந்த பதிலும் வேண்டாம்னு சொல்லிட்டாருல. சொல்லிட்டானா? ஆனா நீ வேற விதத்துல எல்லாம் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க. கனி, இப்போ நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லேன். ஆதிக்கு ஒன்னா நம்ம காலேஜ்ல இல்லாம வெளியே ஒரு இடத்துல வச்சு ரொம்பவே தெரியும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒண்ணு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. என்னையா காலேஜ்ல எல்லாமே எப்படி தெரியும்? ஒரு தடவை காலேஜ் பஸ் ஸ்டாப்ல வச்சு தானே கிண்டல் அடிச்சாரு, அப்படியா? அதுக்கு அப்புறம் என்ன எப்படி? பஸ் ஸ்டாப்ல வச்சு கிண்டல் அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது அப்படி இப்படிதான் இருப்பாவ. அது மட்டும் இல்லாம நீ அந்த காலேஜ்னு அவனுக்கு அப்ப தெரியவே செய்யாது. வேற எப்படி தெரியும்? ஏதோ ஒரு கோயில்ல வச்சு ஒன்னு பாத்துருக்கான். சர்ச்சில் வச்சா? இல்ல, அவங்க கோயில்ல வச்சு பாத்துருக்கான். அவங்க ஹிந்து, நாங்க கிறிஸ்டின், நாங்க சர்ச்சுக்கு தானே போவோம். ஒரு அம்மா அவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு 501 படி முட்டி போட்டு உன் சன்னதிக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணிருந்தாங்களாம். ஞாபகம் வருதா? 10 படிக்கு மேல அவங்க வேண்டுதலை நிறைவேற்றவே முடியலையாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி நீ தான் வேண்டுதல் எல்லாம் முடிச்சு வச்சியா? உன் கழுத்துல கிடந்த டாலர் பார்த்து நீ கிறிஸ்டின் பொண்ணுல அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாமே நம்ம பாக்குற விதத்துலதான் இருக்கு. கண்டிப்பா என் வேண்டுதல கேட்டு உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்குன்னு சொன்னேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கா. நாங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தோம். அந்த டைம்ல அந்த கோயில பார்த்தது அவ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா, நானும் அவ கூடவே போயிட்டேன். அப்ப ஆதியும் அங்கதான் இருந்திருப்பான் போல. ஒரு கிறிஸ்டின் பொண்ணு எதையுமே யோசிக்காம இப்படி பண்ணது எல்லாருக்கும் அதிர்ச்சியா தானே இருக்கும். அதுக்கு பிறகுதான் ஆதிக்கே ஒன்னு பிடிக்க ஆரம்பிச்சது. அப்ப கூட நீ அவன் காலேஜ்னு அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் எப்பவாவது பாத்திருப்பான். சொன்னா என்னமோ யோசிச்சிருப்பலாம். எதை பத்தியும் யோசிக்காத நல்லா படின்னு சொன்னதுக்கு அப்புறமே நல்லா யோசிச்சுட்டு இருக்கலாம். பிரியா, மக்களே காஃபி கனிஷாக்கா எடுத்துட்டு போறேன். ஆமாம்மா, நீங்க நமக்கு போட்டு வச்சிருந்தீங்களா, அதுலதான் எடுத்துட்டு போறேன். கொடுத்துட்டு வந்து நான் போடேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வரலன்னா நானே இப்ப கொண்டு வந்திருப்பேன். என்ன பிரச்சனையா? காலையிலேயே வந்திருக்கா? அதுவும் மெனக்கெட்டு பஸ் ஏறி வந்திருக்கா? தெரியலம்மா, ஏதோ குழப்பத்துலதான் வந்திருக்கா போல.
உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன வெளியே விரட்டி விட்டாதான் மிச்சம். வெளியே விரட்டி விட்டாவலாம்? ஆமா, உங்க பையன் இருக்காருல, காஃபி எடுத்துட்டு வாமான்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டுட்டாரு. நீ அதை சிரிச்சுக்கிட்டு சொல்ல. இது வேற ஏதாவது பொண்ணா இருந்தா எனக்கு தெரியாம என்ன ரகசியம் சொல்லிக்கிட்டு சண்டைக்கு போயிருப்பா. ஐயே, அப்படியெல்லாம் எனக்கு தோணல. நான் நின்னதுனால இழுத்து இழுத்து நின்னா அதான் காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்லியிருப்பாவ. இனிமே அவ போனதுக்கு பிறகு என்ன நடந்துன்னு சொல்லாம இருப்பாவலாம். இப்பதான் புரியுது, இதையும் கொடுத்ததையும் தாண்டி எதுக்காக உன் மேல இவ்வளவு பாசமா இருந்தா, அக்கறையா இருந்து சுத்தி சுத்தி வந்தான் அப்படின்னு. கணவன் மனைவிக்குள்ளாடி புரிதல் தானே ரொம்ப முக்கியம். எப்படியும் என்ன நடந்துன்னு சொல்லுவாவ, அப்படியே சொல்லலைனாலும் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். சரிம்மா, நீ கொண்டு கொடு, அவளுக்கு காலேஜுக்கு டைம் ஆகலாம். ஏதோ குழப்பத்தோட தான் வந்திருப்பா போல. ஆட்டுங்கம்மா. என்ன நடக்கும் ஏது நடக்கணும்னு யோசிக்காத, படிப்பு பத்தி மட்டும் யோசி. ஏங்க, உள்ள வரட்டுமா? இவன் என்ன உன்கிட்ட உள்ள வரட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கா? காஃபி எடுத்துட்டு வான்னு சொன்னது அவளை வெளியே துரத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருப்பா. அதான் பேசி முடிஞ்சா உள்ள வரட்டுமான்னு கேட்கா. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க ரெண்டு பேரும். நீ சொன்னதை அவ புரிஞ்சுக்கிட்டா, அவ நினைக்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட. சஞ்சய், வாமா. இவங்கள மாதிரி நம்மளால எல்லாம் இருக்க முடியுமா? என்னம்மா பேசி முடிஞ்சா? பிரியா, கனி எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா? நீங்க அண்ணே உங்கள்ட்ட சொல்லுவா, எங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்களா? ஆதி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அதான் என்கிட்ட சொல்லதுக்கு வந்திருக்கா காலையிலேயே. ஏம்மா? அது என் மேல பாசம் இருக்க மாதிரி உன் பொண்டாட்டி வெளிய துரத்துன. எப்படி அவள்ட்ட நான் சொன்னதெல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். சரி, நம்ம போனதுக்கு பிறகு சொல்லுவானா இருக்க அப்படின்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டி பாசத்துல நான் நிக்கும் போதே சொல்ல ஆரம்பிச்சிட்ட பத்தியா? வேற பின்ன இதை ஃபேஸ் பண்ணாத பொண்ணுங்க இருப்பாவலாம். இவ்வளவு க்ளோஸ் ஆப்லவனா பிரியாட்ட சொல்லதுக்கே உனக்கு பயமா? நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா எப்படி ஃபேஸ் பண்ணுவ? அதானே, எப்படி ஃபேஸ் பண்ணுவ? அதான் புருஷன பொண்டாட்டி சேர்ந்தாச்சுல. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் வேணும். இப்ப நீ பிரியா கிட்ட சொல்லிட்டேல, இனிமே எனக்கு தைரியம் வந்துட்டு. பிரியா, நீயே சொல்லு, கனிய நான் யாருன்னு சொல்லுவேன்? கனி நம்ம பொண்ணு மாதிரின்னு சொல்லுவீங்க. என்ன? நாளைக்கு எனக்கும் பிரியாக்கும் ஒரு பாப்பா பிறந்தா நாங்க எப்படி பாத்துப்போம் அவள? நீங்க மட்டுமா? நாங்களும் தானே நல்லா பாத்துப்போம். எங்களுக்கு தானே செல்லம். 25 வயசுல எப்படி கல்யாணம் பண்ணி வைப்போம்? ஜாம் ஜாம் நல்லா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அப்படிதான் எங்க கனி கல்யாணமும் நடக்கும். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாதுன்னு சொன்னேன்ல, நாளைக்கு உனக்கு கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணாவல்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். பண்ண மாட்டாவ. ஒருவேளை என்ன நடந்தாலும் நாங்க இருக்கோம். நீ உன் வயசுக்கு மீறினதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. இங்க பாரு, இந்த வயசு திருப்பி எல்லாம் கிடைக்காது. நல்லா படி, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணு. அவன் தான் ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணலாம், மாதிரி உனக்கு டைம் கூட கொடுக்கல யோசிக்கிறதுக்கு. அவனே சொல்லியிருக்கான், மனசு போட்டு குழப்பாம படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துன்னு. நல்லா படிச்சு அம்மா அப்பா கனவை நிறைவேற்று, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். இனிமே நான் ஆதி கூட பேசலாம்ல? என்னெல்லாம் கேள்வி கேட்க? உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, குழம்பிட்டு இருக்காத. இல்ல, ஆதி இப்படி சொன்னதை உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே நான் ஆதி கூட பேசினா நீ என்ன தப்பா நினைப்பேல? லூசா நீ? எப்போ மாதிரி அவன்கிட்ட பேசு. நாங்க எல்லாம் எதுவும் நினைக்க போறது கிடையாது. நீ என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான். உன் முடிவுக்கு எதிராக நாங்க எப்பவும் இருக்க மாட்டோம். போதுமா? காஃபி குடிச்சிட்டு போங்க மேடம். ஏக்க காஃபி எல்லாம் வேண்டாம், நான் வீட்ல இருந்தே குடிச்சிட்டு தான் வந்தேன். பொறவு நான் காஃபி எடுக்க போகும்போது சத்தம் முச்சு கட்டாம நின்ன. அப்பதானே நீ வெளிய போவே. பாத்தியா, என்னைய விட உங்க அண்ணன் தான் உனக்கு முக்கியம் நிரூபிச்சிட்ட. ஏக்க இனிமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரல, அப்போ எங்க அண்ணனை விட நீ தான் முக்கியம் நிரூபிக்கும். போதுமா? டைம் ஆகலையா? லீவ் போடுவியா இன்னைக்கு? லீவ்லாம் போட மாட்டேன். அதுக்கு பிறகு நைட் ஃபுல்லா இருந்து கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுக்கணும். ஆட்டோலயே வந்தேன்? இல்ல, பஸ்ல தான் வந்தேன். இனிமே பஸ் பிடிச்சி காலேஜ் போனேன்னா டைம் ஆயிரும். கார்லயே போ. கார்லயா? ஒன்னேரம் ஒரு வாரத்துக்கு வெளிய விட மாட்டாவேல. டிரைவர் நிப்பாரு, கொண்டுட சொல்லியும் கொண்டுடுவாரு. வா, நீ விட்டுட்டு வரேனா? எப்படிதான் இவங்களுக்கு மட்டும் எல்லாரையும் பிடிக்குதுன்னு தெரியல. ஸ்னோலி சத்தப்படாம படுத்திருக்கா. இவ்வளவு என் போட்டோ பார்த்து பல்ல கட்டிட்டு இருந்தா. இவ்வளவு சத்தப்படாம படுத்திருக்கா. நீங்க வரதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீடையே 2 ஆக்கி வச்சிருக்கா சத்தம் போட்டு. அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனவ, இப்ப வாரேன், இந்த சாதத்தை மட்டும் வடிச்சு வச்சிரு அப்படின்னு. நான் கிச்சன் போயிட்டு வரதுக்குள்ளாடி இவ என்னத்தை எல்லாம் இழுத்து போட்டிருக்கான்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் கீழே விட்டுட்டு ஒரு வேலை பார்க்க முடியல. ஏதாவது ஒரு சேர் பேலன்ஸ் கிடைச்சாலும் போதும், அதை பிடிச்சி எலும்பி நின்று அதுக்கு மேல என்ன இருந்தாலும் பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி போட்டுறியா? ஆமா, பின்ன உனக்கு ஸ்னோவோட வேற வேலை தான் முக்கியமா? நாளைக்கு லீவ் தானே சொல்ல உனக்கு? ஆமா. உன்கிட்ட இவ்வளவு நாளைக்கு தந்துட்டு என் வேலையை பார்க்க உன்னை என்ன பாடுபடுத்தான்னு மட்டும் பாரு. அவ சித்தி செல்லம், சித்தி செல்லது கேப்பா. ஸ்னோ, நீங்க சித்தி செல்லமா? அத்தை செல்லம் எல்லாம் எங்க செல்ல குட்டி. ஏன் நீ சும்மா வெட்டியா தானே இருக்குதியா? வெட்டியா இருக்கணும்? ஆமா, சும்மா தானே இருக்கீங்க. நான் ஒரு ரெக்கார்ட் கொண்டு தரட்டா, எழுதி தருவீங்களா? ஆனா உனக்கு ரெக்கார்ட் எழுதணும்னு சொல்லிக்கிட்டு என்ன வெட்டியா இருக்கேன்னு சொல்லிட்ட பத்தியா? எப்போ உங்க அண்ணன் தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாரு, இப்ப நீன ஆரம்பிச்சிட்டியா? ஏனி பிரியா நல்லா இருக்காங்களா? ஆமா, நல்லா இருக்கா. டெய்லி போன்லாம் பண்ணியாங்களா? ஆமா, தினமும் பண்ணுவோம். டாக்டர் நல்லா பாத்துக்கிட்டியாரோ என்னமோ? அதெல்லாம் நல்லா தான் பாத்துப்பாரு. இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவரே நல்லா பாத்துப்பாரு.
எல்லா பொண்ணையும் ஒரு பையன்ட்ட ஒப்படைக்கும் போது வீட்டுல உள்ளவி என்ன சொல்லுவாவ? என்ன சொல்லுவாவ? எங்க பொண்ணை நாங்க நல்லா பாசமா பாத்துட்டோம், ஏதாவது முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்கன்னு சொல்லுவாவ. ஆனா பிரியாக்க கல்யாணத்துக்கு எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாவ? சஞ்சய் கிட்ட போய் அப்படி பாத்துக்கணும் இப்படி பாத்துக்கணும்லாம் சொல்லி குடிக்க அளவுல நீங்க இல்ல, நல்லா பாத்துப்பீங்கன்னு எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாவ. ரொம்ப நல்லவர்ல சாரா. ரோஹிதா தான் எப்ப வருவாரு? ஈவினிங் வருவாங்க. ஏன்? இல்ல சும்மா தான் கேட்டேன். ஊர் உலகத்துல என்னெல்லாம் நடக்குது, இவளுக்கு போன் தான் முக்கியம். இந்த ஆள் இந்த போனை வாங்கி கொடுத்து தொலைலாமா? இவளுக்கு போன் வாங்கி கொடுக்காம இவளை கிறுக்காக்கிட்டு நான் ஒரு வழி பண்ணுவான். உடைக்கு தெரிஞ்சில்ல, வாங்கி கொடுக்கலாம் இல்ல. இருக்கட்டும் ஒரு வாரம் கூட. எப்ப பார்த்தாலும் அந்த போனை பிதிக்கி பிதிக்கி அதுக்கு வா இருந்தா அது ஆழம் பத்தியெல்லாம். போன் இல்லாததான் நம்ம கதை விட்டுட்டு இருக்க இடத்துல இருக்க தெரியுதா? இது 4 பேர் இருக்க இடத்துலயும் எப்படி பிஹேவ் பண்ணனே தெரியாது. வீட்டுக்கு ஏதாவது முக்கியமானவே வந்திருப்பாவ, அங்க எல்லாரும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்போம். இவ மட்டும் போனை நோண்டிட்டே இருப்பா. வரவி என்ன நினைப்பாவ? அதனால இருக்கட்டு, நீங்க சத்தப்படாம இருங்க. அவனுக்கு எப்ப தோணுதோ அப்ப வாங்கி கொடுப்பான். ஏன்டையில கேட்டுட்டு இருக்காவ. இன்னைக்கு வாங்கிட்டு வரதா சொல்லியிருக்காவ, பாப்போம். ஏனி வாங்கிட்டு வரட்ட நீங்க ஒரு வழி பண்ணிருவிய போல. ஆமா பின்ன சும்மா விட்டுருவோனா? இது என்ன வாகம்? அமைதிக்கு இலக்கணமே என் பியாச்சிங்க மாதிரி இல்ல படுத்திருக்கான். ஆமா ஏன் படுத்திருக்க மாட்டான்? ரூம்ல 2 ஆளுக்கு வேலையில செய்து போட்டிருக்கான். ஷெல்ஃப்ல இருந்து எல்லா துணியும் எடுத்து போட்டிருக்கான். இனிமே செல்ல வச்சு குடுப்பியா இல்ல? அது எல்லாம் சேர்ந்து போய் மடக்கி வைங்க. இடி நீ செஞ்ச அநியாயத்தை விட என் பியாத்தி கொஞ்சம் கம்மியா தான் செஞ்சுட்டு இருக்கான். ஆமா இனிமே அப்படி சொல்லி முடிச்சிருங்க. சாரா மக்களே, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு இருந்து கதை விடுங்க. ஜூலி அச்சே எழும்பி வாங்க மக்களே, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சூட சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரிங்க அத்தை. ஏன்ல வந்ததுல இருந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? நீ ஏன் அமைதியா இருக்க, நானும் அமைதியா இருக்கேன். இதுல என்ன இருக்கு? இப்படி மாடு மாதிரி சாஞ்சு நின்று அந்த டேபிள உடைச்சு போட்டுறாத. அதெல்லாம் எங்க வெயிட் அது தாங்கும். மேனேஜருக்கு மெயில் அனுப்பி விட்டுட்டு ஹார்ட் காப்பி எடுத்து கொடுக்க சொன்னேன், கொடுத்தியா? இப்ப எல்லாம் கொடுத்து அந்த ஆளை அனுப்பி விட்டாச்சு பேங்குக்கு. காலையிலேயே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாலாம் அப்படியே ஊந்து ஊந்து நிப்பாரு. புறவ அடுத்த நாள் ஆயிரும். புது மாப்பிள்ளைக்கு வெக்கமா? யாரு இப்ப புது மாப்பிள்ள? நீங்க தானடே. நாங்களாம் காரணம் இல்லாம என்ன தேடியெல்லாம் வரமாட்டியே, என்ன மேட்டர்ன்னு சொல்லு. அவசரமா ஒரு வேலை வேணும் பத்துக்கா. ஏன் வினித், இங்க ஹாஸ்பிட்டல்ல உள்ள சேலரி பத்தலைன்னா நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நானே கூட போட்டிருப்பேன்ல. அதுக்குன்னு வேற வேலையை பார்க்க போறேன். அறிவு கிட்டவனே, உங்களுக்கு தான் வந்து சேரதா இருந்தாலும் உனக்குன்னு ஒரு சேலரி உண்டுலாம், அதே தான் எனக்கும் கொடுக்குறேன். அதுக்கு மேல எனக்கு என்ன தேவை? புறவே நம்பல, வேற வேலை வேணுங்க. மாடி எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு. ஃப்ரெண்டுக்கா? உன்னைய விட்டு போவேன்னு நினைக்காத, இம்சப்படுத்திக்கிட்டு உன் கூட தான் இருப்பேன். என்ன வேலை? ரிசப்ஷன்ல இன்னொரு ஆளு வேணேன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல. ஆமா. அத என் ஃப்ரெண்டு கொடுக்குறியா? பெர்மனன்ட் கிடையாது, வேற வேலை கிடைக்கிறது வரைக்கும். ரிசப்ஷன்ல உன் ஃப்ரெண்டு நிப்பானா? நிப்பானா இல்ல நிப்பாளா? கேர்ள் ஃப்ரெண்டா? ஏற்கனவே ஒன்னு இருக்கு, அதையும் வச்சு ஓட்ட முடியல உன்னால. வேலை வேற யாருக்கும் இல்ல மச்சான், தமிழுக்கு தான். தமிழா? ஆமா, திரும்ப ஆசிரமத்துக்கே வந்துட்டா. இப்பதான் அவ ஹஸ்பண்ட் எல்லாம் புரிஞ்சு உங்களை பார்க்க விட்டுருப்பாரா இருக்கும். பிரிஞ்சுட்டாங்களா 2 பேரும்? எப்போ? எப்படி? எதுவுமே சொல்லல. 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, குழந்தையோட வந்து நிக்கா. என்னல சொல்ல? நம்பி தெரிஞ்சிடலாம். இப்ப அனுபவிக்கியா? பாக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அந்த ஆளை பத்தி எதுவுமே சொல்லலையா? எதுவுமே சொல்ல மாட்டேங்காடே. வேலை மட்டும் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு குழந்தையோட வந்து நிக்கும் போது என்ன பண்ணனேன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன். உன் கிறுக்கு மூளை எங்க போவேன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஐடியா இல்ல, அவளுக்கும் இப்போதைக்கு இல்ல, எப்பவுமே அந்த மாதிரி எல்லாம் ஐடியா வராது. இல்ல அஞ்சு பாவம் இல்ல, அதான். உண்மையா சொல்ல போனா அஞ்சு மேல எனக்கு லவ்னு எல்லாம் ஒன்றும் இல்ல. நல்ல பிடிக்கும், நல்ல பொண்ணு, நல்ல கேரக்டர், சுத்தி இருக்கவங்கள்ட்ட நல்ல பேசி கலக்கலான்னு வச்சிருப்பா. அவங்க இல்லாதவங்க இவங்க இருக்கவங்க அப்படின்னு எல்லாம் அந்த பொண்ணு பேசுற மாதிரி எனக்கு தெரியல. எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுறா. அதான் வாக்கு கொடுத்துட்டேலாம், எல்லாருக்கும் சம்மதானம், எனக்கும் சம்மதானம். அதுக்கு மேல எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா கல்யாணம் பண்ணி வைங்க, அவ்வளவுதான். இப்போ தமிழ் வாழ்க்கைக்கு என்ன பண்ண போற? எதுவுமே பேச மாட்டேங்க. அந்த ஆள்கிட்ட போய் பேசலான்னு பார்த்தாலும் யாருன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. இப்போதைக்கு குழந்தைய நல்லபடியா வளர்த்து அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படியான்னு நினைக்கேன். என்ன படிச்சிருக்காங்க? எம்எஸ்சி எம்எட். அப்ப நான் ஸ்கூல்ல ட்ரை பண்ணலாம்ல. எம்எஸ்சி படிக்கும்போது நல்ல டேலண்ட், இப்ப வேற எம்எட் முடிச்சிருக்கா. சரி, இன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு போல ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு, நான் பாக்கேன். ஏய் எருமை, ஒன்னேதான் ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல் விட மாட்டாவே இல்ல. பரவாயில்ல, நான் வரேன். எப்படியும் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க இல்ல. ஆனா 11 மணிக்குள்ளாடி வந்தா வர சொல்லு, அதுக்கப்புறம் நான் வீட்டுல இருந்து வரமாட்டேன். ஏன் உன்னை பியாய் அடிச்சிருமா? 2 மணிக்கு போல அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு கிளம்புறாவல, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாவ. பிரியா ஒத்துக்கலாம். வேற புதுசு வேற, தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும்ல. பார்த்து பேசிட்டு நானும் வேற ட்ரை பண்றேன். ஏன்னா இவ்வளவு படிச்ச பொண்ணா ரிசப்ஷன்ல விடுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. நானும் அதை தான் சொன்னேன். அவன் என்ன சொல்லியானா உடனே வேற வேலை கிடைச்சிருமா?
வேற வேலை கிடைக்கிறது வரைக்கும் ஒரு வேலைக்கு போனோம்ல அப்படிங்கா. வேற ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்படி இல்லாட்டா வேற கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். அப்பனா ஓகே, வர சொல்றேன், கண்டிப்பா வருவா. ஏன்னா ஏப்ரல் மே டைம்ல பொண்ணுக்கு வேற அட்மிஷன் போடணும்ல. ம். இவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாங்கன்னா ஸ்கூல்லயே அவங்க பொண்ணையும் படிக்க வைக்கலாம். பார்க்கலாம், வேலை விஷயத்துலயாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு பாக்கேன். கண்டிப்பா கிடைக்கும் பாரு, அவங்க படிச்ச ஃபீல்ட்லயே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம்.